V என்ற மின்னழுத்த வேறுபாட்டில் d தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு இணைத்தட்டுகளை உடைய ஒரு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை கொடுத்துருக்குறாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இணைத்தேட்டு மின்தேக்கியின் தட்டுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை கேட்டிருக்கிறாங்க. அப்போது மின்தேக்கியின் தட்டுகளுக்கு இடையேயான மின்தேக்கியின் அதாவது கெப்பாசிட்டருடைய பிளேட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ மின்தேக்கியின் தட்டுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணிக்கணும். Q² F is equal to Q² divided by 2A epsilon naught. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்க போகிறோம்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஆப்ஷனில் Qக்கு பதிலாக மேலே என்ன இருக்குது அப்படின்னா CV இருக்குது. ஸோ ஆல்ரெடி we know the formula. Qவோட வேல்யூ என்னென்னா CV. அப்போ Q² is equal to C² V² அப்படின்றது கிடைக்கும். அகெயின்ஸ் கீழே என்ன இருக்குன்னா எப்சிலான் நாட் வருது. ஸோ அதை வச்சு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலா C is equal to எப்சிலான் நாட் A divided by D எப்சிலான் நாட் A எப்சிலான் நாட் A. ஸோ இந்த எப்சிலான் நாட் ஏவை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். இந்த டியை மேலே கொண்டு போயிட்டால் C into D. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா F is equal to Q². ஸோ Q²க்கு பதிலாக C² into V² divided by 2A epsilon naught 2A epsilon நாட்டுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம் C into D. ஸோ கீழே ஒரு C மேலே ஒரு C² கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது C V² divided by 2D அப்படின்றது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். ஸோ இதில் நியூவாக நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா F is equal to Q² divided by 2A epsilon naught அப்படின்ற ஒரு நியூ ஃபார்முலா. ரைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? C V² divided by 2D. Option A is the right answer.